பெரிய மகிமையை தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா அவமானங்களையும் ஏற்றவராய், எல்லா விதமான காரியத்தையும் சுமந்தவராய் அந்த சிறை இருப்புக்குள்ள தன்னை செல்வதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்குறார். நான் நிறைய வாட்டி இந்த வசனத்தில் தியானிக்கும் பொழுது நான் யோசிப்பேன், ஆண்டவரால் இந்த மரண வேதனையிலேருந்து தப்பிச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தப்பிச்சிருக்க முடியும். ஏங்க, கண்ணு தெரியாத ஒரு மனுஷனுக்கு கண்ணுக்கு தேவன் தராரு, நடக்க தெரியாத ஒரு மனுஷனுக்கு நடக்க கற்று தராரு. இதை விட அதிகமாய் செத்து போன ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்புறாரு, 3 நாள் செத்து போன ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்புறாரு. இவ்வளோ அற்புதங்களை செய்த ஒரு தேவனால தன்னுடைய சிலுவை மரணத்திலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சிறையிருப்புக்குள்ள செல்வதற்கு தேவன் தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் சத்தமாக ஒப்பு கொடுத்தார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுத்தார். He yielded himself. அதனுடைய விளைவு நம்ம அப்போஸ்தலர்ல பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு உயர்த்தி இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற ஒரு பெரிய நாமத்தை கட்டளையிட்டாராம். அப்ப எப்போ உன் விசுவாசிக்கு உயர்வு? நீ சிறையிருப்புல இருக்கிற உன்னை ஆண்டவர் உன்னை சிறையிருப்பிலே வச்சிருப்பாரா? இல்ல 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 இல்ல. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த சிறையிருப்புல இருக்கிற உன்னை தேவன் மகிமையோடு வெளியே கொண்டு வருவார். இதுதாங்க தேவனுடைய வார்த்தை. இதான் தேவனுடைய வார்த்தை. உன் சிறையிருப்பில் இந்த வேதனையோடு நீ உட்கார்ந்துருக்கிற, ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருத்துளிகளாய் கீழே விழுந்துதான். அவ்வளோ வேதனையில், அவ்வளோ கண்ணீரில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதுக்கு அந்த சிறையிருப்புக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் அவர் அப்படியே விட்டுறல. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? திரும்ப அவரை கொண்டு வராரு. எப்படி திரும்ப கொண்டு வராரு? சாதாரண மனுஷனா இல்லை, ஒரு மிகப்பெரிய தெய்வமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று ஒரு பெரிய நாமத்தை கட்டளிட்டு அவர் திரும்ப கொண்டு வந்து சேர்த்தார். நான் தைரியமா சொல்ல முடியும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா?